நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அதை நாம் உணர்கிற நேரத்தில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோடு உண்மையாக நேர்மையாக அதை நாம் என்ன தெரியுமா செய்யணும்? ஒத்துக்கொண்டு அதை சொல்ல வேண்டும். அந்த இளைய குமாரன் எப்படியாக தவறை உணர்ந்து அந்த தகப்பனை தேடி வந்து, உங்களுடைய வேலைக்காரன்ல ஒருத்தனா நான் இருக்கிறதுக்கு அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நிக்கிற நேரத்தில் அவர் என்ன தெரியுமா பிள்ளையாகத்தான் ஏற்றுக்கொண்டார். அவர் சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் அங்கே ஒரு உண்மைத்தன்மை இருந்தது, அங்கே ஒரு நேர்மைத்தன்மை இருந்தது. தாவீது தவறு செய்துவிட்டும் அதை உணர்த்தப்படுகிற நேரத்தில் அதை சரியான முறையிலே தேவ சமூகத்தில் அதை அறிக்கை செய்தார், அதை விட்டு விட்டார். என்னுடைய தாசன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது, தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், எந்த பகுதியிலே வீழ்ந்தோமோ அந்த பகுதிகளை சரி செய்து கொண்டு சத்தியத்திலே தொடர்ந்து நடக்கும்போது அந்த சத்தியத்தினால் வரக்கூடிய விடுதலை நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை அனுபவமாக்குவாங்க. மூன்றாவதாக, எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை சிந்தியுங்கள், அதிலே செயல்படுங்கள். உறவுகளில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தில் நான் வேலை ஸ்தலத்தில் நபர்களோடு பழகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சபை ஐக்கியங்களில் வருகிற நேரத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க பேச மாட்டாங்க, ஆனால் நாங்களும் பேச மாட்டோம். அவங்க பேசாட்டி நீங்கள் பேசுங்க. அவங்க விரும்பலை, நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கிறதையோ அல்லது நம்ம அவங்ககிட்ட பேசுகிறதையோ அவங்கக்கிட்ட ஐக்கியமாக இருக்கிறதையோ விரும்பலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள்லாம் புரிந்து கொள்வோம். அப்படி புரிந்து கொள்ளுகிற நேரத்திலும் அவர்களை வெறுக்காதீங்க. வெறுப்பு என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாத ஒரு சுவாபம். குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வருகிறது என்றாலும் அதில் எதற்கேற்று சமாதானம் உண்டாகும்படியாக என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. ஒரு கசப்புகளோ ஒரு வெறுப்புகளோ வளராதபடிக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல உண்டாகும்படியாக இருக்குமானால், அது நம்மளால் உண்டாகுமானால் அதில் போய் நம்ம விழுந்துடணும். விழக்கூடிய ஆளுக்கு வலி கூடுதலாக தான் இருக்கும். விழும்போது நம்மளை மிதிப்பாங்க, வாங்கிட வேண்டியதான். நம்ம எதுக்கு மிதி வாங்குறோம் தெரியுமா? ஒரு கோலை, ஒரு கோமாளி அப்படியாக இல்லை, பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் மிக மிக வலிமையான மனிதர்கள். அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனால் குடும்ப உறவுகளில் ஐக்கியங்களில் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை சிந்தியுங்கள். சிந்திப்பது மட்டுமல்ல, அந்த சிந்தனை நமக்கு என்ன தெரியுமா, செயல்களுக்குள்ளாக நம்மளை என்ன செய்யணும்? நடத்த வேண்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கேற்றவைகள் படி நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? நியாயம் தீருங்கள் அப்படிங்கிறார். அதனால இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழக்கூடிய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாகவும் உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த பாதுகாப்பாகவும் இது காணப்படும்.